இந்த நிறைய இன்ஸ்டாகிராம் இந்த நிறைய விஷயங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஆர்டிபிஷியலான ஒரு உணவுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு கொலாஜின், மஞ்சள் மேம், எல்லா விதமான இதுக்குமே ஒரு முதல் தீர்வு அப்படின்னா நம்ம பாரம்பரியமா பாக்குறது மஞ்சள். சில பேர்ட்ட காசு இல்லைன்னா கூட அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த அஃபோர்டபிள் மணியில என்ன மாதிரியான ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம்? பனானா எடுத்துக்கலாம் மேம், அது கட்ஸ்க்கு நல்லது. கிரேப்ஸ் எடுத்துக்கலாம், அது ஸ்கின் டோனை நல்லா இது பண்ணும். வாரத்துக்கு 3 முறை இளநீர் குடிக்கிறதுனால நம்மளோட உடம்புல என்னென்ன விஷயங்கள் நடக்கும் மேம்? ஹைட்ரேட் ஆகும் மேம். உங்களோட செல்ஸ்ல எப்பெல்லாம் வந்துட்டு பேலன்சிங் இல்லாம போகுதோ, எனர்ஜி பேலன்சிங் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா வாட்டர் இன்டேக் ரொம்ப மஸ்டணும். யூ தமிழ் நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்றைய நேர்காணல நம்ம கூட ஃபேமஸ் டயட்டீஷியன் அண்ட் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் போஷியா காயத்ரி இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். ஆக்சுவலா இப்போ நிறைய ஆசைகள் வந்து பெண்கள் மத்தியில, பெண்கள் மட்டும் சொல்ல முடியாது, ஈவன் ஆண்கள் கூட சொல்லலாம், அவங்களுக்குள்ள வந்து இந்த நிறைய இன்ஸ்டாகிராம் இந்த நிறைய விஷயங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஆர்டிபிஷியலான ஒரு உணவுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்னே சொல்லலாம். எது கெமிக்கல், எது டாக்ஸிக், எதுவுமே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு கொலாஜின், இயற்கையாவே அந்த கொலாஜனை எப்படி மெயின்டைன் பண்ணலான்றதை விட்டுட்டு டிவில வரக்கூடிய ப்ரமோஷன்ஸை பார்த்து அந்த கொலாஜன் இதை வாங்கி தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிக்கிறாங்க. அது எவ்வளவு சைடு எஃபெக்ட் கொடுக்கும்ன்றது நமக்கு தெரியல. நான் என்ன கேட்கிறேன்னா, இயற்கையான உணவுல என்னென்ன விஷயங்கள் நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டா அந்த கொலாஜன் நம்ம கிட்ட நல்லா இருக்கும்? மஞ்சள் மேம், இருக்கிறதுலே இந்தியாவில் பெஸ்ட் ஒரு விஷயம். எல்லா விதமான இதுக்குமே ஒரு முதல் தீர்வு அப்படின்னா நம்ம பாரம்பரியமா பார்க்கறது மஞ்சள். பச்சை மஞ்சளை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒன்றுமே கிடையாது, பச்சை மஞ்சளை எடுத்துக்க ஜஸ்ட் கிரேட் பண்ணிவிட்டு வாட்டர் லைட்டாக பாயில் பண்ணி இன்டேக் பண்ணாலுமே போதும். நம்ம பாடியில் கட்ஸ்லேருந்து லிவர்லேருந்து பேங்க்ரியஸ் எல்லாமே நமக்கு டேங்க் பண்ணும். அந்த மாதிரியான ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியும் சரி, ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான கொலாஜன் சரி, எதுவுமே வந்துட்டு வேற எந்த ப்ராடக்ட்லையுமே கிடையாது. சாப்பிடுற மஞ்சள் கூட எடுத்துக்கலாம். எல்லாமே பேக்கெட் மஞ்சள் தானே யூஸ் பண்றாங்க. பேக்கெட் மஞ்சள்ல தான் பின்னாடி பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல மைதா இருக்கும், ரைஸ் இருக்கும். நம்ம ஒரிஜினல் மஞ்சள் மாதிரி வரவே வராது. அதுவும் அந்த சீசன்ல கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல இருக்க அந்த குரேன்ற ஒரு விதமான சப்ஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அது நம்ம பாடியில அவ்வளோ நல்ல விஷயங்களை இது பண்ணும். ஆனா இப்பெல்லாம் பொங்கல் சட்டியில கெட்டுறதோட சிரத்துக்கு வெளில போட்டுரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது பண்ண முடியாது. ஸோ மஞ்சள் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் டயட் மேம். டயட்னு சொல்ல முடியாது, அது ஒரு ப்ரிஷியஸான மெட்டீரியல் நமக்கு வந்து கடவுள் கொடுத்தது. நம்ம இந்தியாவில் நிறையாவே இருக்கு, எஸ்பெஷலி வந்து சேலம் ஈரோட்ல வந்து அதிகபட்சமா இருக்கு. அங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகி திரும்பி இம்போர்ட் ஆகுறத நம்ம வாங்குறது போல நம்மளே கூட வாங்கி இது பண்ணலாம். மஞ்சள் எடுத்துக்கிட்டாலுமே போதும், அது ஆன்டி கொலாஜனுக்குலாம் வந்து ஒண்ணுமே இல்லை. பொதுவா நிறைய பேர் வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்னாலே இந்த புலம்பலாவே சொல்றாங்க, எங்க கிட்ட காசு இல்லை, இப்போ பழம் எல்லாம் என்ன விலை விற்கிது, இவன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு, எங்களால் எப்படி டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, என்னென்ன ஃப்ரூட்ஸ்ல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு? இப்போ சில பேர்ட்ட காசு இல்லைன்னா கூட அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த அஃபோர்டபிள் மணியில என்ன மாதிரியான ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம்? பனானா எடுத்துக்கலாம் மேம், அது கட்ஸ்க்கு நல்லது. கிரேப்ஸ் எடுத்துக்கலாம், அது ஸ்கின் டோனை நல்லா இது பண்ணும். கேரட் கூட வந்துட்டு வெஜிடபிளாக இருந்தாலும் அது ஒரு விதமான ஃப்ரூட்டி தான். அது நம்மளோட விட்டமின் ஏ, கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். பப்பாயா, அது இன்னும் கொலாஜனை இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்கின் டோனை ஷைனிங்காக வச்சுக்கும். விட்டமின் ஏ இருக்குது, தாராளமாக கிடைக்கும். நாட்டு பப்பாயா கிடைக்கிறது இப்போ வந்து ரொம்ப ஃபார்மிங் பண்ணிகிட்டே வராங்க. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆப்பிள் எடுத்துக்கலாம். நம்ம லேசியாக ஃபீல் பண்ணுற பொமக்ரனேட் எடுத்துக்கலாம். பொமக்ரனேட் எடுத்துக்கிறதுன்றது ஃபீமேல்ஸ்க்கு ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அவங்களோட யூட்ரஸை அவ்வளோ பியூரிஃபை பண்ணிட்டு வரும். பொமக்ரனேட்டில் அந்தளவுக்கு நல்லது இருக்குது. பிளட் கொலாஜேஷன்ஸையும் ப்ராப்பர் பண்ணும். ஈவன் தோ வந்துட்டு பெப்பர், ஃபார் எக்ஸாம்பிள் சில இந்த சொன்ன எல்லாத்துல லைட்டாக ஒரு பெப்பர் நீங்கள் சேர்த்து சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் உங்களுக்கு பாடியில் இன்னும் நல்லா வந்து ஹைலைட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர்மெலான் வித் பெப்பர், இல்லை லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களோட தைராய்டு ப்ராப்ளம்ஸ்லாம் சரி பண்ணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வீட்டில் இருக்கிறதோட நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ நான் மோஸ்ட்லி என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, கிரேப்ஸ் ஜூஸாக எடுக்காதீங்க, பிளாக் கிரேப்ஸை அழகாக சாப்பிடுங்க, நல்லது. வாட்டர்மெலான் அஃபோர்டபுளாக கிடைக்குதான், பப்பாயா அஃபோர்டபுளாக கிடைக்குது, ஆப்பிள் கிடைக்குது, வாழைப்பழம் கிடைக்குது, கிரேப்ஸ் கிடைக்குது. இதெல்லாம் பேசிக்காக நம்ம இங்கே, அதுவும் எஸ்பெஷலாக தமிழ்நாட்டிலே வந்து
கிடைக்கிற ஒரு விஷயம் இதுவே போதும். அதிகபட்சமா வேணா இளநீர் எடுத்துக்கலாம். இளநீர் தினமும் நம்ம எடுத்தா நல்லதுதான். பட் இளநீர் தினமும் எடுக்காட்டி கூட வாரத்துக்கு 3 முறை இளநீர் குடிக்கிறதுனால நம்மளோட உடம்புல என்னென்ன விஷயங்கள் நடக்கும் மேம்? ஹைட்ரேட் ஆகும் மேம். உங்களோட செல்ஸில் எப்பெல்லாம் வந்துட்டு பேலன்சிங் இல்லாமல் போகுதோ, எனர்ஜி பேலன்சிங் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா வாட்டர் இன்டேக் ரொம்ப மஸ்டணும். பட் வாட்டர் இன்டேக்கை நீங்கள் வந்து 4 glasses எடுக்கிறதுக்கு பதிலாக கோகோனட் வாட்டர் 1 glass இஸ் மோர் தென் எனஃப். அது உங்களுடைய ஸ்கின்ல இருக்கிற செல்ஸில் எல்லாத்துலேயுமே போயிட்டு பிளட் செல்ஸோடு மிக்ஸ் ஆகும்போது ப்ராப்பரான எனர்ஜி மெட்டபாலிசத்தை ரீக்ரியேட் பண்ணிடும். ஸோ இளநீன்றது 3 முறை எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாது. ஸோ இளநீர் வந்து வாரத்துக்கு 3 முறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது இப்போ நான் இன்னைக்கெல்லாம் வெயில் இருக்கிறதுக்கு 3 முறை இல்லை, தினைக்கும் கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி கர்டு 2 teaspoons ஆஃப் கர்டு என்னென்ன செய்யும்? ப்ரோபயோட்டிக் மேம் உங்களோட கட்ஸை வந்து எவ்வளோ சாஃப்டாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ சாஃப்டாக வச்சுக்கும். நம்ம கட்ஸ்குள்ளார குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியா ரெண்டுமே ஒரு சமமான லெவலில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லது. வாய் துர்நாற்றம் வராம இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா ப்ரீபயோட்டிக் அண்ட் ப்ரோபயோட்டிக் கம்பல்சரி. கர்டு ரொம்ப நல்ல விஷயம். அதை மோரா குடிச்சோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்ல விஷயம். நம்ம ஆளுங்க சொல்லிட்டாங்கப்பா யூடியூப்லன்னு சொல்லிட்டு கர்ட்ல நல்லா சர்க்கரையை கொட்டி லஸ்ஸி மாதிரி திக்கா சாப்பிடுவாங்க. அது ஹெல்த்துக்கு நல்லதா மேம்? அது கிடையாது. அதே மாதிரி மோர் குடிக்கிறத விட நிறைய பேர் லஸ்ஸி விரும்புறாங்க. ஆனா அது வந்து உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லது இல்ல மேம்? கிடையவே கிடையாது. அதுல தான் ஒயிட் சுகர் போட்டுறாங்க. ஒயிட் சுகர் போடுற எந்த ஒரு விஷயமே நல்லது இல்லை. ஒயிட் சுகர் எப்படி மேட் பண்றாங்க? சல்ஃபேட் போட்டு தான் அதை மேட் பண்றாங்க. சல்ஃபேட் என்ன ஆகும்? உடம்பு அரிக்க தானே செய்யும். போன் டென்சிட்டியை டிஃபர்மேஷன் பண்றது ஒயிட் சுகரோட ரொம்ப பெரிய பங்களிப்பு. நம்ம தெரிஞ்ச அந்த ஒயிட் சுகர் போட்டு ப்ரீபயோட்டிக்கா இல்ல ப்ரோபயோட்டிக்கா சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா என்ன? பட் சால்ட் கண்டென்ட் நம்ம கட்ஸ்ல இருக்க HCl மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக தான் மோர்ல மினிமலிஸ்டிக்கான சால்ட் போட்டு சாப்பிட்றோம். இன்னும் நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாத்தையும் நல்லா இது பண்ணி சேர்த்து சாப்பிடும் போது உங்களுக்கு வயிறுக்குள்ள இருக்கிற புண்ணு இதெல்லாமே ஆத்தும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா பித்தத்தன்மையை அதிகப்படுத்தாம கம்மி பண்ணும். ஸோ நிறைய பேருக்கு இந்த பித்தப்பையில கல் வர்றது இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஈவன் கிட்னி ஸ்டோனை கூட அவாய்ட் பண்ணலாம். சூடு மோர் தான். மோர் எல்லாமே ரெகுலரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் தேடி போகணுன்ற நெசசிட்டி இல்லைங்க. அத்தியாவசியமா இல்லாம வீட்டுல இருக்கிற பொருளையும் நிறைய விஷயத்த நம்ம கியூர் அவுட் பண்ணிக்கலாம். உடம்பு சூடு அதிகமாகிறப்போ தண்ணி மிஸ் பண்றோம் அப்படின்னா யூரிக் ஆசிட் அதிகமாகும். பட் நம்ம இந்த மோர் எடுத்துக்கும் போது இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து போடுறப்போ அதாவது தன்னால முடிஞ்ச அளவுக்கு பாடியை ஹீட்டை டெவலப் பண்ணாம மெயின்டைன் பண்ணும். ஓகே. இன்னொன்று வந்து சீட்ஸ் இப்போ எடுத்துக்கிறோம் இல்லையா? பம்கின் சீட்ஸு, அதுக்கப்புறமேல்ட்டு இது கியூக்கம்பர் சீட்ஸு, ஃபிளாக்ஸ் சீட்ஸு, இதெல்லாம் வந்து உடம்புக்கு ஒவ்வொன்றும் என்னென்ன குணங்களை கொடுக்கும் மேம்? என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்? ஃபிளாக்ஸ் சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் டோனுக்கு நல்லது மேம். அதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு நிறைய ஸ்கின் கேர்ஸ்லாம் போடலாம், ரொம்ப நல்லது. ஹேருக்கு போடலாம், ஹேர் க்ரோத்தை வந்து டெவலப் பண்ணலாம். பம்கின் சீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்பவே நல்லது. அது வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற டாக்ஸிக்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸ் டு மேக்ஸ் இது ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் இது சியா சீட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பாடியை தன்னால் முடிஞ்ச அளவுக்கு கூல் பண்ணும். சியா சீட்ஸ் மாதிரி ஒரு இது வந்து வேற எதுவுமே இருக்காது. நீங்க நார்மல் வாட்டர்ல கூட சியா சீட்ஸ் 1 டீஸ்பூன் போட்டு ஒரு நாளைக்கு நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னா உங்க பாடியோட டெம்பரேச்சரை அது ரொம்பவே மெயின்டைன் பண்ணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ஆர்கனும் ரன் ஆகுறதுக்கு ஒரு விதமான டெம்பரேச்சர் இருக்கு. பிரெயின் இந்த டெம்பரேச்சர்ல இருக்கும், ஹார்ட் இந்த டெம்பரேச்சர்ல இருக்கும். ஈவன் தோ நம்ம இறந்ததுக்கு அப்புறம் 8 minutes வரைக்கும் நம்ம பாடி சர்க்குலேட் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ரீசனே வெவ்வேறு விதமான டெம்பரேச்சர் நம்ம பாடியில இருக்கும். பட் நம்ம ஓவரால் டெம்பரேச்சரை அதிகப்படுத்தும் போது அதை ஃபீவர் நம்ம சொல்றோம். ஸோ இந்த டெம்பரேச்சர்ல மெயின்டைன் ஆகுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குது சியா சீட்ஸ். நீங்க சொன்ன மாதிரி குக்கும்பர் சீட்ஸ்லாம் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னு வைங்களேன், கிட்னிக்கு ரொம்ப நல்லது. கிட்னிக்கு நம்ம மக்களை வந்து பரோட்டா, இட்லி கட்டி சட்னி இதெல்லாம் தான் நல்லா அடிப்பாங்களே கண்டி கிட்னி அடியில் விட்டுருவாங்க. ஓகே, கியூக்கம்பர் சீட்ஸ் அதெல்லாம் நல்லா. பாதாம் பிசின் உண்மைக்கே சொல்லணும் அப்படின்னா பெண்களுக்கு அது வந்து அடுத்த ஒரு அமிர்தம். அதை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட ஒயிட் டிஸ்சார்ஜிங் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் வீசாமல் தடுக்கலாம், அதிகப்படுத்தாம தடுக்கலாம். அதனால நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இதெல்லாமே தடுக்கிறதுக்கு பாதாம் பிசின் யூஸ் பண்ணலாம். ஓகே, வேற என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்டா என்றும் இளமையா இருக்கலாம் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஓரளவுக்கு? ஏன்னா அந்த காலத்துல இந்த வயசானவங்க எல்லாம் சொல்லுவாங்களாம் ஊர் கிழவி அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஊர் கிழவிய வந்து சாப்பிட்றவங்க வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க
அதாவது தடி ஊன மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்களாம். ஊர்கிழவி இஸ் நத்திங் பட் முருங்கைக்கீரை அப்படின்வாங்க. அதே மாதிரி ஊர்குமரி அப்படின்வாங்களாம். ஊர்குமரியை சாப்பிட்டா நீங்க என்றுமே குமரியா இருக்கலாமா. தட் இஸ் நத்திங் பட் சோற்று கற்றாழை. சோ இந்த சோற்று கற்றாழை, முருங்கைக்கீரை இது வந்து நமக்கு அந்த அளவுக்கு உடம்புல ஒரு பெனிஃபிட் கொடுக்குமா? சோற்று கற்றாழை பார்த்தீங்கன்னா அது பார்க்கறதுக்கு முள் செடியோட அழகா நல்லா த்ரான்ஸியா வளரும். ஆனா அது உள்ள இருக்கிறது வளன்னு இருக்கும். நீங்க அதை கட்ஸ்ல மோர்ல போட்டு சாப்பிடும்போது உங்களோட பாடியில இருக்க அத்தனை விதமான டாக்ஸிக்குமே எடுத்துக்கொண்டு வந்து கிட்னில வச்சிடும். ஐயோ, அப்ப கிட்னில இருந்து எப்படி வெளில வரும்? தண்ணி குடிச்சா வருது. அதாவது அதோட வேலைப்பாடு என்ன அப்படின்னா உங்க பாடியில எங்கெங்கயோ, ஏன்னா நம்ம மூச்சு காத்துல கூட இப்ப நிறைய டாக்ஸிசிட்டி இருக்கு. இல்லவே இல்லை நம்ம சொல்ல முடியுமா? பொல்யூஷன் அவ்வளோ இருக்கு. சிஎஃப்சி இல்லாத இடம் இல்லை, ஏசி இல்லாத வீடு கிடையாது. பொல்யூஷன்ஸ் அப்போ இருக்க தானே செய்யும். ஸோ இதோட பங்களிப்பு என்ன அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து ஒரு இடத்துல வந்து இது பண்ணும். இப்போ நம்ம அதிகமாக ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோம்னு வைங்க, அது எங்கே போய் ஸ்டார்ட் ஆகும்? லிவரில் ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்மளால அந்த ப்ரோட்டீன் எனர்ஜி வெளியில வந்து பேலன்ஸ் பண்ணுது. அதே மாதிரி கிட்னியோட ப்ரொஃபைலிட்டி என்ன, டாக்ஸிசிட்டி எல்லாத்தையுமே ஃபில்டர் அவுட் பண்றது தான் வேலை. ஸோ இதை கொண்டு வந்து கொடுத்துரும். நம்ம இன்டேக்கை வாட்டர் நிறைய பண்ணோம் அப்படின்னா நல்லது. மோரோட சோற்று கற்றாழை சாப்பிட்றதுன்றது ரொம்ப நல்லது. அசிடிட்டி ரிஃப்ளெக்ஸ் இது பண்ணும், ஆசிட் பர்னிங், ஹார்ட் பர்ன் சென்சேஷன் இது எல்லாத்தையுமே குறைக்கும். ஓகே, இப்போ நாட்டு சர்க்கரை அப்படின்வாங்க. நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறதுனால என்னென்ன பலன்? நாட்டு சக்கரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் சாப்பிட்டா ஒரு 0.1 mg வந்து அயன் ஏறும். பட் கிலோ கணக்கில் நம்மளால உடனே சாப்பிட முடியாது. ஸோ நாட்டு சக்கரை நான் அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ணது கிடையாது. ஓகே, இப்போ வந்து கஞ்சி குடிப்பாங்க சில பேர், சர்க்கரையை போட்டு நிறைய குடிப்பாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஒயிட் சுகர், ஹனி இல்லாட்டி வெல்லம் இல்லாட்டி கருப்பட்டி போட்டு குடிக்கலாமா? இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் பனங்கற்கண்டு. பனம், வெல்லம், அதுக்கப்புறம் பனங்கற்கண்டு. அந்த பனங்கற்கண்டு பார்த்தீங்கன்னா நல்ல இதுவாக இருக்கும். ஏன்னா இப்போ இதுக்கு அதில் ஒன்றுத்துல தான் கலப்படத்தை பார்க்காம இருக்கிறோம். பனங்கற்கண்டு சுக்கு போட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ஹெல்த் மிக்ஸில் அந்த சுக்கோட மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. பனங்கற்கண்டு வந்து எப்படி கிடைக்கும்? அது நீங்கள் வந்து தினமும் வந்து அந்த கஞ்சியில் சேர்க்கறதுக்கு முடியுமா? ஜஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம காய்ச்சிரும் இல்லையா, தண்ணி ஊற்றி காய்ச்சிரும், அப்போவே நம்ம தேவையான அளவு போட்டுடலாம். பனங்கற்கண்டு. ஓகே, இன்னொன்று இந்த கருப்பட்டி சொல்கிறாங்க இல்லையா, கருப்பட்டி உடம்புக்கு ரொம்ப நல்லதா? நல்லது. வெல்லம் பரவாயில்ல. இல்லை, இந்த ஒயிட் சுகரை கம்பேர் பண்ணால் வெல்லம் எவ்வளோ தேவலாமா? ஒயிட் சுகரை கம்பேர் பண்ணுறப்ப வெல்லம் தேவலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதோட அடுத்த வித பரிமாணம் தான் வெல்லம். ஸோ வேண்டாம். சோ இந்த கஞ்சி, இந்த ஜூஸ் இதுலலாம் வந்து பெரும்பாலும் வந்து நீங்க சொல்ற மாதிரி பனங்கற்கண்டு போடுறது பெஸ்ட்ன்றீங்களா? ஜூஸா தான் இன்டேக் பண்ண போறீங்கன்னா ஐஸ் கட்டி சக்கரை எதுவுமே இல்லாம ராவாவே குடிக்கலாம். தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டைல்யூஷன் இஸ் மஸ்ட். எந்த ஒரு ஜூஸுமே அப்படியே டைரக்டா இன்டேக் பண்ணக்கூடாது. டைல்யூஷன் இஸ் மஸ்ட். தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. மேம், இன்னும் ஒரே ஒரு கேள்வி. இப்போ வந்துட்டு டொமேட்டோ ஜூஸ் குடிக்கிறதுனால நிறைய மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஒரு ப்ராப்பர் டயட்டீஷியனா சொல்லும் போது மக்கள் மத்தியில நல்ல ரீச் இருக்கும். தினமும் இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு 1 இல்ல 2 தக்காளியை அப்படியே தண்ணியில அடிச்சு குடிக்கிறதுனால என்ன பலன்? தக்காளி தண்ணியில் அடித்து குடிக்கிறத விட தக்காளியை அவங்க உமிழ்நீரோட சேர்த்து சீவ் பண்ணி சாப்பிட்றதுல இன்னும் நிறையா பலன் இருக்குது. என்னென்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நம்ம பல்லுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பல்லில் இருக்கிற அந்த எல்லோயிஷை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவும். ஏன்னா அதில் இருக்க டார்டாரிக் ஆசிட் அதுக்கு நல்லது. அடுத்து நம்ம கட்ல போறப்ப பாத்தீங்கன்னா குடல்ல சில அழுக்குகள் சேரதா செய்யும். ஏன்னா அதுல சின்ன சின்னதா இருக்கிறது வந்து அப்சர்விங் அதெல்லாம் வந்து அடைச்சிருக்கும். ஆனா இந்த டார்டாரிக் வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ கட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. ஒன்ஸ் இந்த டார்டாரிக் பிளட் செல்ஸ்ல போயிட்டு கலக்கும் போது நம்மளோட ஸ்கின் டோனை இன்னும் அதிகப்படுத்தும். ஸ்கின்னிங்ல இருக்கிற டேனிங்கை ரிமூவ் பண்ணிடும். ஸோ இது ரொம்பவே நல்லது. ஸோ நிறைய விஷயங்கள் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மேம். அதாவது வந்துட்டு மக்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் எதெல்லாம் முக்கியமோ, தன்னோட ஸ்கின்னாக இருக்கட்டும், ஹேராக இருக்கட்டும், தன்னோட உடல் அழகாக இருக்கட்டும், அதுக்கு என்னென்ன தேவையோ வந்து அதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு விஷயத்தை வச்சு ரொம்ப கம்மி அஃபோர்டபுள் காஸ்ட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ வரப்போகிற பதிவுகளில் நம்ம இன்னும் ஒவ்வொரு விஷயமும் நம்ம டீட்டெயில்டாக நிறைய பேசலாம். நன்றி. நன்றி மேம்.